மிக்க பெருமானார் என்ற அழகான மகுடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் புற அழகை மட்டுமே நம்பி வாழ்கிறது. அழகுக்கு என்று தனி மரியாதை இருக்கிறது. அழகை பற்றி படிப்பதற்கு என்று ஒரு தனித்துறை இருக்கிறது. எதை எங்கே வைப்பது, எவ்வளவு அழகாக வைப்பது என்பதற்கு MBAவில் தனியாக, BBAவில் தனியாக ஒரு கோர்ஸே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகு, சில பேர்கள் இருக்கிறார்கள் வெளியில் அழகாக இருப்பார்கள், உள்ளமெல்லாம் ஆக குப்பையாயிருக்கும். குண அழகு இருக்காது. சில பேர் அழகாக இருப்பார்கள், ஆனால் அறிவு அறவே இருக்காது. சில பேர் அழகாக இருப்பார்கள், பகுத்தாய தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகு, அழகை எத்தனை பிரிவுகளாக பிரித்தாலும் பெருமானார் அதில் பேரழகு மிக்கவர்களாய் இருப்பார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அழகை பல்வேறு வகைப்படுத்துகிறார்கள். ஜமால் என்றும், ஹசன் என்றும், சபீஹ் என்றும், மலீஹ் என்றும் பல்வேறு வகைப்படுத்துகிறார்கள். அதில் நான் பெருமானார் எதிலெல்லாம் பேரழகு மிக்கவர்கள் என்று ஒரு 10 செய்திகளை மட்டும் உங்களோடு சொல்லி என் உரையை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். முதலில் படைப்பழகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் படைப்பிலேயே அழகாக படைக்கப்பட்டவர்கள். அதனால்தான் 60 ஆண்டுகள் பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருந்த கவிஞன் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், உம்மை போன்ற அழகான பேருருவை இதுவரை கண்கள் கண்டதே இல்லை. இயற்கையிலேயே அழகானவர்கள் அரபுகள். அரபுகளை விட அழகானவர்கள் உலகத்தில் இல்லை. சைனீஸ பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா? யாரோ போட்டு மூக்கை இடிச்சு வச்ச மாதிரியே இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். ஆனால் அரபுகள் பேரழகு மிக்கவர்கள். அந்த அரபுகளில் பேரழகு மிக்க ஹஸ்ஸான், ஹசனுடைய இல்லையா முபாலகா தானே ஹஸ்ஸான். பேரழகு மிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகை ஹஸ்ஸான் வர்ணிக்கிறார்கள். மா அஹ்ஸன மின்க லம் தர கத்து ஐனி வல அஜ்மல மின்க லம் தலிதின் நிசா. உலகத்தில் இதுவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்திலிருந்து இதுவரை எந்த தாயும் உங்களை போன்று அழகான பிள்ளையை பெற்றெடுத்ததே இல்லை. உலகத்திலே எந்த தாயும் பெருமானாரை போன்ற ஒரு பேரழகை பெறவே இல்லை. அடுத்தவர் எழுதுவார் ரொம்ப அழகாக, எவ்வளவு அழகாக இருந்தாலும் ஒரு குறை இருக்கும். குறையில்லாதவர்கள் உலகத்தில் இல்லை. ஆனால் அந்த குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி கை, எந்த குறையுமே இல்லாமல் பிறந்தவர்கள் நீங்கள் மட்டும்தான். பெருமானாருக்கு குறை என்று சொல்லுவதற்கு அழகில் குறை அறவே இல்லை, அறிவில் குறை இல்லை, தெளிவில் குறை இல்லை, பண்பாட்டில் குறை இல்லை, பேச்சு நடைமுறை எல்லாம் பேரழகு. அவர் அடுத்தவர் எழுதுவாரு, நாம் நினைத்த இடத்தில் பிறந்தோமா, நினைத்த ஊரில் பிறந்தோமா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மலேசியாவில் பேசிக்குவாங்க, சிங்கப்பூர்ல சம்பாதிக்கணும், பினாங்கில் சாப்பிடணும், மொரோக்கோவில் மௌத்தா போகணும் என்று பேசுவார்கள். காரணம், சிங்கப்பூரிலே வருமானம் அதிகம், நல்லா சம்பாதிக்கலாம். சாப்பாட்டின் சுவை, பினாங்கின் தண்ணிக்கு தனி சுவை உண்டு. மொரோக்கோ
அற்புதமான பசுமையான பூமி, நிறைய தஸ்பீஹாத்துகள் இருக்கிறது. அங்கே மௌத்தானால் பச்சை பசுமையான புற்பூண்டுகள், அதனால அங்க மௌத்தா போகணும்னு சொல்லுவாங்க. அப்ப நாம நினைச்ச இடத்துல பிறக்கல, நினைச்ச மாதிரி பிறக்கல, நினைச்ச வீட்டுல பிறக்கல இல்லையா? உங்க நினைச்ச மாதிரி நீங்க பிறக்கலாம்னு சொன்னாக்கா புர்னே சுல்தான் வீட்டுல பிறக்கணும்னு எல்லாம் சொல்லிடுவான். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி வைக்கவில்லை. ஆனால் பெருமானாரை பற்றி ஹஸ்ஸான் சொல்லுகிற போது ரசூல் எப்படி விரும்புவார்களோ அப்படி படைக்கப்பட்டார்கள். அந்த குலித்த கமா தஷா, நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி அழகாக படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். பெருமானார் பேரழகு. இதில் அதிசயம் என்ன தெரியுமா? உலகத்தில் இதுவரைக்கும் எந்த பொண்டாட்டியாவது புருஷனை புகழ்ந்திருக்கிறாளா? பசங்க இல்லைங்கிறாங்க கல்யாணம் பண்ண மாதிரி. அன்பிற்குரியவர்களே, இவர் வேண்டா சொல்லுவாரு கண்ணே மணியே மயிரமே வைடூரியமே மரகதமே மாணிக்கமே பாரு. என்னைக்காவது வீட்டுக்காரமா புகழ்ந்திருக்கா? இவரை சுத்தி சுத்தி வந்திருக்குதா? கண்ணே மணியே முத்தே பல்லழகே சொல்லழகே என்னைக்காவது? அந்த ஊர்ல கேட்டாங்க, இந்த ஊர்ல கேட்டாங்க, எல்லாம் சேர்ந்து பாலங்கிணத்துல தள்ளிட்டானுவ. நான் சல்மான் அஜரத்தை சொல்லவே இல்லை. அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். ஆனால் பேரழகு மிக்க பெருமானாரின் மனைவிமார்கள் பெருமானாரை புகழ்கிறார்கள். அதுலயும் பல்வேறு மனைவிகள் இருந்தால் அந்த மனைவி புருஷனை புகழ்வாரா? ஒருத்தருக்கு 2 பொண்டாட்டின்னு வச்சுக்குவோமே, என்னைக்காவது அந்த பொண்டாட்டி புகழுமா இவர? வாயிலிருந்து வர்றதெல்லாம் களிமாவாத்தான் வரும். ஆனால் ஐஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை எப்படி புகழுகிறார்கள் தெரியுமா? லனா சம்சுன் வலில் ஆஃபாக்கி சம்சுன், பெருமானாரின் பேரழகை புகழுகிறார்கள். எங்களுக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது, வானுக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது. வானின் சூரியன் பகலில் உதிக்கும், எங்கள் பெருமானார் இரவில் உதிப்பார்கள். மக்கள் இருள் சூழ்ந்திருக்கிற போது பெருமானாரின் பேரொளி, பெருமானாரின் ஹதீஸ் உள்ளே செல்லுகிற போது வெளிச்சம் தந்துவிடும் என்று பெருமானாரின் பேரழகை அற்புதமாய் வர்ணிக்கிறார்கள் அன்னை ஆயிஷா. ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ராட்டை நெய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் ராட்டைனா என்னன்னு தெரியாது. நூல் நூற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. அந்த பக்கம் ஆயிஷா அமர்ந்திருக்கிறார்கள், பெருமானாரையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷாவுக்கு வயது 15, பெருமானாருக்கு வயது 60. 15 வயசு ஆயிஷா, 60 வயது ரசூலை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் கேட்டார்கள், என்ன ஆயிஷா, என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீரே, என்ன காரணம்? இல்லை நாயகமே, உங்களின் அழகை ரசித்தேன். 60 வயசுல ஒருத்தர் எப்படி அழகா இருப்பாரு யோசிச்சு பாருங்க. 20 வயசுல பார்த்தா கண்ணம்லாம் அப்படியே ஆப்பிள் கிண்ண மாதிரி இருக்கும். 60 வயசுல எப்படி ஆயிருந்துறீங்களா? கிஸ்மிஸ் மாதிரி மாறிடும். நெட்டி எல்லாம் தார் போட்ட ரோடு போன்று இருக்கும் 20 வயசுல. 60 வயசுல உழுத நிலம் போன்று மாறிவிடும். 20 நடை அன்ன நடை இருக்கும், 60 வாத்து நடை இருக்கும். முஸ்தபாஜத்து நடையை பார்த்திருக்கீங்களா? அப்படி இருக்கும். அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம், பெருமானாருக்கு வயது 60. 60 வயதில் 15 வயது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க. என்ன ஆயிஷா இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறீர்? என்ன ஆயிஷா? இல்லை நாயகமே, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த பெண்கள் கற்பனை செய்து பார்த்தேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகை பார்த்து மயங்கிய பெண்கள் ஆப்பிளை அறுப்பதற்கு பகரமாக அழகில் மயங்கி கரங்களை அறுத்தார்கள். அந்த பெண்கள் மட்டும் இப்பொழுது இருந்து உங்களை பார்த்திருந்தால் இதயத்தையே அறுத்திருப்பார்கள். பேரழகு பெட்டகமே, பெருமானாரே
என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள் என்றால் நாயகத்தினுடைய அழகை எப்படி அளப்பது? அல்லாஹு அக்பர். உம்மு மஅபத் ஷமாயில் திருமதி முழுக்க உம்மு மஅபத் தான். பொதுவாகவே பொம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இந்த ஆம்பளை என்னதான் பார்த்தாலும் சரியா பார்க்க தெரியாது, சம்பாதிக்க தெரியுமே தவிர ஒரு இடத்துல பொண்ணு பார்க்கறதுக்கு இந்த அம்மாவும் அவரும் போயிருப்பாங்க. போய் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னாடி இந்த அம்மா கேட்கும், நல்லா பார்த்துட்டீங்களா? ஆமாம்மா. கொஞ்சம் காடு சாஞ்ச மாதிரி நடந்துச்சு தெரிஞ்சா? இந்த அம்மா சொல்ல, அவர் அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே. கொஞ்சம் கண்டு ஒரு மாதிரி உருட்டினாப்புல இருந்துச்சு தெரிஞ்சா? இல்ல அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே. இவருக்கு தெரியாது. ஒரு முறைத்தான் பெண்கள் பார்ப்பார்கள், ஆனால் நிறைவாக பார்க்கிற பார்வை. உம்மு மஅபத் பெருமானாரை பார்த்த பார்வை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் பசியோடு இருக்கிறார்கள் என்று பெருமானாருக்கு உணவு தேடி செல்கிறார்கள் ஹிஜ்ரத்தின் வேளையில். உம்மு மஅபத் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியோடு நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு இருப்பதை உணர்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு உம்மு மஅபத் என்ற அந்த தாயிடத்திலே போய், ஒரு அதிசய மனிதர் என்னிடத்தில் இருக்கிறார், அவர் பசியோடு இருக்கிறார், அவருக்கு கொஞ்சம் ஆட்டிலிருந்து பால் வேண்டும். அந்த தாய் சொன்னார்கள், இந்த ஆட்டிலே பால் கறக்க முடியாது. ஆண் அண்டாத ஆடு, குட்டி ஆடு, என்ன பாலிகாகல இந்த ஆடு, குட்டி ஆடு, பால் கறக்க முடியாது. இல்லை, அந்த மனிதர் கை வைத்தால் பால் கறப்பார். நம்மவுக்கு ஆச்சரியம். சரி பார்க்கலாம் என்று அழைத்து செல்கிறார்கள். பெருமானார் முதுகிலே கை வைக்கிறார்கள், பால் சுரக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மஅபதுக்கும் கொடுத்தார்கள், தானும் குடித்தார்கள். வரலாறு பேசுகிறது, பெருமானார் குடிக்க 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 அபூபக்கர் ரலியல்லாஹு வயிறு நிரம்புகிறது. இதான் நட்பு. நண்பர் குடிக்கிற போது இவர்களின் வயிறு நிறைகிறது. அல்லாஹு அக்பர். இந்த ஒரு முறைதான் பெருமானாரை பார்த்தார்கள் உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்டே வளர்ந்தேன், ஆனா அந்த அம்மா மாதிரி அழகை என்னால் வர்ணிக்க முடியவில்லை. பெருமானாரின் நடை அழகு, உடை அழகு, சொல்லழகு, செயலழகு, பார்வையின் அழகு, காதின் அழகு, தாடி முடி அழகு எல்லாம் அந்த அம்மா வர்ணிக்குது. நடந்தால் மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு இறங்குவதை போல பெருமானார் நடப்பார்கள் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளே அழகாக இருக்கும். அஜ்மலுன் நாஸி மின் பஈத், பெருமானார தூரத்திலிருந்து பார்த்தா அஜ்மல், பேரழகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பக்கத்தில் இருந்து பார்த்தால் அஹ்சன், அஜ்மல், அஹ்சன், அற்புதமாக வர்ணிக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் பெருமானார் அழகு. இந்த உம்மு மஅபத் தான் சொல்லுகிறார்கள். எங்களது ஆசிரிய பெருந்தகை PSP ஜெயினுல்லாபுதீன் ஹஜ்ரத் அவர்கள் அடிக்கடி சொல்வதுண்டு, அல்லாஹ் அவர்களின் கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்குவானாக. இந்த ஃபர்க்குகளை சொல்லும் போது அவ்வளவு அழகாக சொல்லுவார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகை விட பெருமானார் அழகா என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை அழகானவர்கள். ஆறிலே பார்த்தால் எப்படி அழகாக இருந்தார்களோ 60லும் அதே அழகு இருந்தது. அழகு, பேரழகு. ஆனால் பெருமானார் அப்படி அல்ல. அவர் சபீஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹசீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் மலீஹ். ஒவ்வொரு நாளும் பார்க்கிற போது அழகு கூடுமாம். சகாபாக்கள் பார்க்கிறார்களே, ஒவ்வொரு நாளும் பெருமானாரை பார்க்கிற போது நேற்றைய அழகில் பார்த்ததில்லை, இன்றைக்கு அழகு கூடும். அழகு கூடிக்கொண்டே இருந்தது. பூமான் நபிகள் கோமானை உமர் ரலியல்லாஹு பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள், ரசூலே, உங்களை போன்ற ஒரு பேரழகரை இதுவரை கண்டதே இல்லை. யார் சொல்றது? உமர் ரலியல்லாஹு தஆலா. என்றால் பெருமானாரின் அழகை எப்படி வர்ணிப்பது? வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை.
இன்னொரு வரலாறு, அற்புதமான வரலாறு, அண்ணலின் அழகை பேசும். அம்மார் ரலியல்லாஹு தஆலா இதை சொல்லுகிறார்கள், முஆத் ரலியல்லாஹு தஆலா இதை அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஒரு நாள் கிழிந்த ஆடையோடு, ஒட்டிட்ட ஆடையோடு பெருமானார் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒட்டு போட்ட ஆடை. இதை பார்த்த ஒரு பெண்மணி பெருமானாருக்கு ஆடை வைக்கிறார்கள். அற்புதமான ஆடை. அந்த ஆடையை பௌர்ணமி நிலவு அன்று கொடுத்தார்கள். கரெக்டா ரசூலுல்லாஹ் அன்னைக்கு இந்த ஒட்டு போட்டு ஆடையை போட்டுட்டு வர்றாங்க. பௌர்ணமி நிலவு அன்று பெருமானாருக்கு அன்பளிப்பாய் அந்த பெண்மணி வழங்குகிறார்கள். பெருமானாருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, அன்பளிப்பை கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்கள். பழைய ஆடையை கலட்டி வச்சுட்டு அந்த புத்தாடையோடு வருகிறார்கள். சஹாபாக்கள் அம்மார் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நாங்கள் பௌர்ணமி நிலவையும் பார்த்தோம், பெருமானாரையும் பார்த்தோம். அந்த நிலவு நாயகத்திற்கு முன்னால் அழகில் தோற்று போனது. ஒற்றை நிலவு, பௌர்ணமி நிலவு, வானையே அலங்கரிக்கிற நிலவு, உலகத்திற்கு இதமான குளிர்ச்சியோடு வெளிச்சம் தருகிற அந்த நிலவு பெருமானாருக்கு முன்னால் தோற்று போனது. பேரழகு பெருமானார். அம்மார் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பெருமானார் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து உட்கார்ந்த உடனே சஹல் ரலியல்லாஹு தஆலா, ஏழை சகாபி, ரசூலே இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. பெருமானார் அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். இந்த ஆடை எனக்கு வேண்டும் ரசூலே என்று கேட்கிறார் சஹல் ரலியல்லாஹு. போட்டு 5 நிமிஷம் கூட ஆகல. நம்ம ஊர்ல சூப்பரான ட்ரெஸ் போட்டுட்டு வர்றார் ஒரு பெரிய மனுஷன், ஊர்லயே பெரிய மனுஷன். ஹஜார் ட்ரெஸ் நல்லா இருக்கு. அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவார், இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னு சொன்னா, நேற்று வரைக்கும் நல்லா தான்றா இருந்த, இன்னைக்கு என்ன ஆச்சு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழைய ஆடையை அணிந்து கொண்டு இல்லை என்றே சொல்லாத பேரழகு பெட்டகம். அழகில் பேரழகு என்ன தெரியுமா? எதையும் இல்லை என்று சொல்லாத மனம். புத்தாடையை கலட்டி கொடுத்து விட்டு பழைய ஆடையோடு பெருமானார் வருகிறார்கள். ஆடை செய்த தாய்க்கு அவமானமாய் போய்விட்டது. நேரா சஹில், நான் வேறு ஆடை தருகிறேன், பெருமானாருக்கு அதை கொடுத்து விடுங்கள். முடியாது. பெருமானாரை அழகு பார்க்க செய்தேன், பணம் தருகிறேன், கொடுத்து விடுங்கள். முடியாது. என்ன சொல்லியும் முடியாது, முடியாது, முடியாது. அம்மார் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாய்? சஹல் ரலியல்லாஹு சொன்னார்களாம், இன்னும் சில நாட்களில் நான் இறந்து விடுவேன் என்று பெருமானார் இஷாராவாக சொல்லி இருக்கிறார்கள். நான் இறக்கிற போது பெருமானார் அணிந்த ஆடையோடு நான் இறந்தால் கபரின் வேதனை இருக்காதே, அதனால் தான் நான் இந்த ஆடையை வாங்கிக் கொண்டேன். பெருமானாரின் அழகை வர்ணிக்கிறார்கள் சஹாபாக்கள். புற அழகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த பேரழகு. சரி, புற அழகு மட்டும் இருந்தால் போதுமா? குண அழகு. இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம் அல்லாஹ் சொல்லுகிறான். மொத்த குணங்கள் எத்தனையோ அத்தனையும் மொத்தமாக பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குணத்தின் சூப்பர் மார்க்கெட். மற்ற நபிமார்களுக்கெல்லாம் ஒரு குணம்தான் இல்லையா? ஒரு பொருளின் மண்டி. சில பேர்த்திட்ட அன்பு இருக்கும், சில பேர்த்திட்ட கண்டிப்பு இருக்கும், சில பேர்த்திட்ட இரக்கம் இருக்கும். இந்த மண்டி இருக்கா இல்லையா? மண்டியில என்ன மட்டும்தான் இருக்கும்? அரிசி மண்டியில அரிசி மட்டும்தான் இருக்கும். புளி மண்டியில புளி மட்டும்தான் இருக்கும். வெங்காய மண்டியில, சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் இருக்கும். பெருமானார் குணத்தின் சூப்பர் மார்க்கெட். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் குணம், சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் விவேகம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் வீரம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் நட்பு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் நாவன்மை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தின் பொருத்தம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் கடுமை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தின் பொறுமை, யூசா அலைஹிஸ்ஸலாத்தின் போர்த்திறன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் வழிபாடு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் குரல், தானியால் அலைஹிஸ்ஸலாத்தின் அன்பு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தின் கற்பு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் துறவு என்று அத்தனை குணங்களையும் மொத்தமாக பெற்றவர்கள் தான் நம்முடைய முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குணத்திலும் பேரழகர். இன்னைக்கு குண அழகு உள்ளவர்களை பார்ப்பதே அரிதாக இருக்கிறது.
குண அழகில் சிறந்த குண அழகு எது தெரியுமா? அடுத்தவர்களை மன்னிக்கிற குணம் இருப்பதுதான் குண அழகு. இன்னைக்கு எத்தனை பேர் மற்றவர்களை மன்னித்திருக்கிறோம்? அண்ணனை மன்னிக்காத தம்பிமார்கள் உண்டு. சில இடங்கள்ல தகப்பனையே மன்னிக்காத பிள்ளைகள் இருக்கிறார்கள். தகப்பனையே மன்னிக்காத பிள்ளைகள். வயிற்றிலே தாய் சுமக்கிறாள், தாயையும் பிள்ளையையும் சேர்ந்து தலையிலே சுமக்கிறான் தகப்பன். அம்மாவையும் சேர்த்து பிள்ளையையும் சேர்த்து தலையில் சுமப்பவன் தகப்பன். தனக்கென்று எதையுமே சேர்த்துக் கொள்ளாதவன் தகப்பன். சம்பாதிக்க ஆரம்பிச்சதிலிருந்து கபருக்கு செல்லுகிற வரை எல்லாம் மனைவி மக்கள், மனைவி மக்கள். இந்த தகப்பனிடத்திலே பேசாத ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, யாரை மன்னிச்சாலும் எங்க அப்பனை மன்னிக்கவே மாட்டேன் ஹஜ்ரத். எங்க காபத்துல்லாவுல அல்லாஹ் ஒன்ன மன்னிக்க மாட்டான்ப்பா, அல்லாஹ் மன்னிக்கணும்ல. அல்லாஹு அக்பர். மன்னிக்கும் குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் குண அழகர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை கொல்ல நினைத்த எதிரியையும் மன்னிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் மன்னித்த வரலாறுகளை சொன்னால் காலம் காலமாய் பேசலாம். அபூ சுஃபியான் சாதாரண மனுஷனா? உஹது போர்க்களத்திலே பெருமானார் இறந்து விட்டார்கள் என்ற வதந்தியை கிளப்பியவர். அதனால 70 சகாபாக்கள் ஷஹீதானார்கள். அதுல ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அசதுல்லா ஷஹீதாக்கப்பட்டு 40 முறை ஜனாசா தொழுகை நடக்கிறது. பெருமானார் ஒரு தடவை தொழுவாங்க, மீண்டும் ஜனாசா தொழுகை, மீண்டும் 40 முறை. ஃபதஹ் மக்காவிலே இந்த அபூ சுஃபியான் நம்ம கையில கிடைச்சா என்ன செய்வோம் சொல்லுங்க? நாம என்ன செய்வோம்? கொன்று குவித்த அபூ சுஃபியான், பல்வேறு இடையூறுகளை கொடுத்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வரல. ஃபதஹ் மக்காவிலே மாட்டினார். உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், என் கையால தான், என் கையால தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இது பழிவாங்கும் தினம் அல்ல, இது மன்னிக்கும் தினம். காபாவில் நுழைந்தவர்களுக்கும் பாதுகாப்பு, அபூ சுஃபியானின் இல்லத்தில் நுழைந்தவர்களுக்கும் பாதுகாப்பு. அபூ சுஃபியான் நடக்கல, ஓடி வந்து கட்டி அணைத்த அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், ஒரு நபியை தவிர இப்படி மன்னிப்பவர் உலகத்தில் யார் உண்டு? நான் செய்த அத்தனை குறைகளையும் குற்றங்களையும் மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனம் நபிக்குத்தான் இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு இந்த குணம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தலைவிக்கு இந்த குணம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இல்லத்துல பிரச்சனைகளே இல்லை. மன்னிக்கும் மனம் என்ற ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்றால் போதும். ஒன்னே ஒண்ணு. எந்த அளவுக்கு தெரியுமா? சில நேரங்களில் வரலாறுகள் அதிசயிக்கிறது. தாசூர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்துர் ரிகா, புகாரில வந்த ஹதீஸ், தாத்துர் ரிகா போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். தாத்துர் ரிகா போர்க்களத்திற்கு செல்லுகிற போது பெருமானார் தனியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாளை மரத்திலே தொங்க விட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 1000 வீரர்களுக்கு சமமானவன் தாசூர். பெருமானார் தூங்கிட்டு இருக்கிறாங்க, வாள் தொங்குது. முகம்மதை வெட்டி விடலாம், கொன்று விடலாம், இது நல்ல சந்தர்ப்பம் என்று வாளை எடுத்தான். பெருமானார் விழித்துக் கொண்டார்கள், எழுந்து நிற்கிறார்கள். வாள் தாசூரின் கையில் இருக்கிறது, வீரன் தாசூர். பெருமானாரை பார்த்து, உம்மை இப்பொழுது யார் காப்பாற்றுவார்? என்னிடத்திலிருந்து யார் காப்பாற்றுவார்? பெருமானார் உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை அல்லாஹ் என்றார்கள். அவன் இதயம் உடைந்தது, கை நடுங்கியது, வாள் கீழே விழுந்தது. கையில் எடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா வெட்டிருக்கலாம்ல. எப்பா உன்னை யாருப்பா காப்பாத்துறதுன்னு கேட்டாங்க. ஒரு வழியே இல்லை, நீங்க பார்த்து விட்டாதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்று சொன்னவுடன் சகாபாக்கள் எல்லாம் சுட்டி கொண்டார்கள். ரசூலை வெட்ட வந்தவன் என்ன செய்யணும்?
ரசூலை வெட்ட வந்தவன் என்ன செய்ய வேண்டும்? அவனை கூறு போட்டாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னை மன்னித்து விட்டேன், போகலாம். அவன் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? தாசூர், என்னை மன்னித்ததால் நான் ஈமான்லாம் கொள்ள மாட்டேன், ஆனால் உங்களிடத்திலே போர் செய்ய மாட்டேன். யார் உங்களிடத்திலே போர் செய்கிறார்களோ அவர்களோடு சேர மாட்டேன். உங்களை எதிர்ப்பவர்களை தடுத்து நிறுத்துவேன். சொல்லிட்டு நேரா ஊருக்கு போனார். தன்னுடைய ஊர்வாசிகள் 300 பேர்களை அழைத்தார். ஒரு உண்மையான வீரனை கண்டுகொண்டேன். அல்லாஹ் என்று அவர் சொன்ன வார்த்தை என் இதயத்தில் இறங்கியது. வீரனான தாசூர் சொல்லுகிறார், அந்த வாள் என் கையிலிருந்து கீழே விழுந்தது, எடுத்து என்னை கொண்டிருக்கலாம். அந்த முகம்மது என்னை மன்னித்தார். அதனால் அவர் சொன்ன அல்லாஹ் உள்ளத்தில் இறங்கியது, முகம்மது என்னை மன்னித்தார், நான் ஈமான் கொள்ளப் போகிறேன், நீங்கள் யார் என்னோடு வருகிறீர்கள்? அல்லாஹ் அக்பர். 300 பேர் சேர்ந்து வந்தாங்க தாசூரோடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையும் மன்னிக்கிற மனமும் 300 பேர்களை இழுத்து வந்திருக்கிறது. இந்த அல்லாஹ்வுக்காக குடும்பத்தில் மன்னிச்சிடலாம்ல. குண அழகில் சிறந்த குண அழகு ரப்புக்காக மன்னிக்கிற குண அழகு பெருமானாரிடத்தில் நிறைந்திருந்தது. இன்றைக்கு நம்முடைய இல்லங்களில் அது அறவே இல்லை. தென்காசியில நான் போன நேரத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், 25 வருஷமாச்சு என் பொண்டாட்டிட்ட பேசிட்டார். 25 வருஷம் பேப்பர்ல எழுதி வைப்பாராம், நான் நாளைக்கு சென்னைக்கு போகணும்னு. பிள்ளைகிட்ட சொல்லுவார், சாப்பாடு டேய் சாப்பாடு அப்படின்னா அந்த அம்மா கொண்டு வந்து சாப்பாடு வச்சிடணும். 25 வருஷமா. ஒரு நாள் சென்னைக்கு போகணும், 7 மணிக்கு எழுப்பி விட்டுரு, சீட்ல எழுதி வச்சுட்டார். காலையில பார்த்தா 9 மணிக்கு எந்திரிச்சிருக்காரு. 7 மணிக்கு பஸ், 9 மணிக்கு ஏன் எழுப்பல? அந்த அம்மா சொல்லிச்சான், தலகாணி எடுத்துட்டு பாரியா. கீழே பார்த்தா சீட்ல 7 மணி ஆயிடுச்சு எந்திரின்னு எழுதி வச்சிருக்கு. நீ எழுதுன, நானும் எழுதுனேன். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, கீரியும் பூனையுமாய் இல்லையா, கீரியும் பாம்புமாய் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. மன்னிக்கிற மனம் பெருமானாரிடத்தில் நிறைவாக இருந்தது. அடுத்தவர்களை பாசிட்டிவாய் பார்க்கிற இந்த மனம், இதுதான் பேரழகு. யாருடைய குறைகளையும் பார்க்க கூடாது. இந்த ஊர்ல தான் ஒருத்தரை பார்த்து சொன்னேன், ஆஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு. பேர் சொல்லல, தனியா கேட்ட சொல்லிக்கலாம். ஆஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு தான் கேட்டேன். பின்னாடியே ஒருத்தர் வந்தார், இப்பதான் இவர் ஹாஜியார், 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சைத்தான் ஆக்கணும். அப்ப நவுது பில்லா, பார்க்கிற பார்வை. அல்லாவே மன்னிச்சாலும் நம்மளும் மன்னிக்க மாட்டான். அவர் காபத்துல்லாக்கு போய் தவா, இப்பயும் இவர் ஹாஜியார சைத்தானாவே பார்க்கிறார். இந்த மன்னிக்கும் மனம் வரவே இல்லை, பாசிட்டிவ் சிந்தனை வரவே இல்லை. பெருமானார் 1,24,000 தோழர்களோடு இருந்தார்களே, யாரையாவது ஒருவரை குறை சொன்னதாக வரலாறு உண்டா? யாரையாவது ஒரு நபித்தோழரை ஏசியதாக வரலாறு உண்டா? பாசிட்டிவ் சிந்தனை உள்ள குண அழகர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குணத்தின் அழகு பெருமானாரை போன்று உலகத்தில் யாருக்கும் இல்லை. அல்லாஹு அக்பர். மூன்றாவதாக அறிவழகர். ரசூலுடைய அறிவை போல அப்துல் கலாமையே நம்ம நேசிக்கிறோம். பெரிய பேரழகா அப்துல் கலாம், அறிவாளி, அதனால் அவரை அழகராக இருக்கிறோம். அறிவின் அழகர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலின் அழகுக்கு, ரசூலின் அறிவுக்கு, ரசூலின் குணத்திற்கு நிகர் உலகத்தில் யாருமே இல்லை. எந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆசிரியர் தானே, ஒரு பாட புத்தகம் தானே, குர்ஆன் மட்டும் தானே. அந்த குர்ஆனிலே இன்னைக்கு சாதாரணமா ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தா நம்ம படிச்ச பாட புத்தகம் 1000 மாற்றங்களை கண்டுவிட்டது. நம்ம 1வது படிக்கும் போது இருந்த புக்குமா இப்போ 1வதுல இருக்கு 1000 மாற்றங்கள். ஆனால் அந்த அறிவாளி
எந்த ஆசிரியருக்கு முன்னால் மண்டியிடாத அறிவாளி கொண்டு வந்த பாட புத்தகத்தில் ஒரு புள்ளியை கூட உலகத்தில் மாற்றுகிற தகுதி உலகத்தில் யாருக்கும் இல்லை என்றால் அவர்தான் அறிவாளி. உலகத்தில் யாராவது மாற்ற முடியுமா? அபோ ஐயுல் ஐயுஃபுஹுமாங்கிறதுக்கு அத்தோ சொல்ல முடியுமா? மறுத்தார்கள். அபோன்னா மறுத்தார்கள், அத்தோன்னா கொடுத்தார்கள். பாவ தேவா மாற்ற முடியுமா? பல கோடி கொடுத்தாலும் மாற்ற முடியாது. அல்லாஹு அக்பர். அந்த அறிவாளி பிலால் ரலியல்லாஹு போய் ஒரு சஹாபி கேட்டாராம். பிலால் ரலியல்லாஹு ரசூலினுடைய அறிவை எப்படி அளப்பதுன்னு கேட்டாராம். ரசூலின் அறிவை, இப்ப துணியெல்லாம் அளக்கிறமா இல்லையா, அத மாதிரி ரசூலின் அறிவை அளக்க நினைத்திருக்கிறார். எப்படி அளப்பது என்று கேட்கிற போது பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், ரசூலின் அறிவை அளக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை. நீங்க நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு போங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு பெரிய அறிவாளி இல்லையா? ரசூலின் அறிவு எவ்வளவு என்று கேட்க, அதை அளக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை, அலி ரலியல்லாஹு போங்க. அலி ரலியல்லாஹு போன உடனே அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அலி ரலியல்லாஹுவினுடைய அறிவு எவ்வளவு தெரியுமா? குர்ஆனில் இருக்கக்கூடிய எல்லா சூறாக்களின் சாரம்சம் ஃபாத்திஹா. ஃபாத்திஹா சூராவினுடைய சாரம்சம் பிஸ்மில்லா. பிஸ்மில்லாவினுடைய சாரம் பா. அந்த பாவுக்கு மட்டும் 70 ஒட்டகைகள் சுமக்கிற அளவிற்கு தஃசீர் எழுதுவேன் என்று சொன்ன அலி ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய அறிவாளி. அந்த அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலின் அறிவை கவனித்து என் அறிவு, தன்னை சொல்றாங்க, என் அறிவு எவ்வளவு தெரியுமா? கடலில் இருக்கிற மணலில் ஒரு மணல் அளவுன்னாங்க. கடலின் மணல் எவ்வளவு, அதில் ஒரு துளி அளவுக்குத்தான் எனக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான் என்றால், அந்த அறிவை, அறிவின் அழகை இந்த உம்மத்து ரசிக்க வேண்டாமா? ஒரு ஆசிரியர் தானே, பெருமானார் ஒருத்தர் தானே. ஆட்சி தலைவர் உமர் ரலியல்லாஹு யாரிடத்திலிருந்து கற்றார்கள்? பெருமானாரிடத்திலிருந்து ஆட்சியை கற்கிறார்கள். அபூதர் துறவை கற்கிறார்கள். உபய் இப்னு கஅப் நீதித்துறையை கற்றார்கள். ஆயிஷா மருத்துவத்தை கற்றார்கள். முஆத் ஆட்சி அதிகாரத்தை கற்றார்கள். ஸைத் பின் ஹாரிசா, ஸைத் பின் சாபித் போன்றவர்கள் எல்லாம் ஃபராயில்களை கற்றார்கள். எல்லா துறைகளும் ஒரு ஆசிரியரிடத்தில் இருந்து. அல்லாஹு அக்பர். அந்த அறிவாளிகளை இன்னைக்கு அப்படிலாம் இருக்க. மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கிட்டா முதல்ல எல்லாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. நாம சின்ன பிள்ளைலாம் கையை பார்ப்பாங்க, நாக்க நீட்ட சொல்லுவாங்க, கண்ணை பார்ப்பாங்க, அவங்களே சொல்லிடுவாங்க உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு. இப்ப இதையே டாக்டர் இன்னைக்கு கையை பிடிக்கிறாரு, கண்ணை பார்க்கிறாரு, நாக்க நீட்ட சொல்லிட்டு உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்கிறாரு. பிறகு எதுக்கு டாக்டர்? அதிலேயும் பல்வேறு துறைகள், டென்டல் தனியா இருக்கு, நியூரோ தனியா இருக்கு, ஆர்த்தோ தனியா இருக்கு, பீடியாட்ரிஷியன் தனியா இருக்கு, அதுல நியூரோ தனியா இருக்கு, அதுல ஜெண்டர் தனியா இருக்கு, அதுல ஆர்த்தோ தனியா இருக்கு. அல்லாஹு அக்பர். பல்வேறு துறைகள். ஆனால் பெருமானார் ஒருவர் அத்தனை துறைக்குமான ஆசிரியர். அந்த அறிவை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமே இல்லையா? பேரறிவாளன். அறிவின் அழகி ரசூலை விட உலகத்தில் வேறு யாருக்கு வழங்கப்பட்டிருக்க முடியும்? நான்காவதாக பெருமானார் செயல் அழகர். ரசூலுல்லாஹ் மாதிரி நேர்த்தியாக செய்தவர்கள் உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? போர்க்களமாகட்டும் விவாதக்களமாகட்டும் நேர்த்தியாக ஒழுக்கங்களை, 1000 ஒழுக்கங்கள் இஸ்லாத்திற்குள் இருக்கிறது. அல் ஆதாபுல் மஷ்ரூஆ என்று ஒரு நூலே இருக்கு. 1000 ஒழுக்கங்கள். அல்லாஹ்வோடு எப்படி நடக்கணும், ரசூலோடு எப்படி நடக்கணும், குர்ஆனோடு எப்படி நடக்கணும், பெற்றோரோடு எப்படி நடக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி குடிக்கணும், 1000 ஒழுக்கங்கள். 1000 மணி நேரம் பேசணும். இந்த ஒழுக்க அழகர் பெருமானாரை தவிர உலகத்தில் யார் இருக்க முடியும்? ஒழுக்கத்தில் மட்டும் ரசூலுல்லாஹ் யாரிடத்திலும் காம்பர்மேஷன் ஆனதாக வரலாறே இல்லை. நொமான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் அம்ர் இப்னு அபி சலமா சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் சொல்றாங்க, குல் பிஸ்மில்லா, குல் பியமீனிக், குல் மிம்மா எலிக். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள். சாப்பிடும் ஒழுக்கம்.
வலது பக்கத்தில் இருந்து சாப்பிடுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் இடது பக்கத்தில் தான் எடுத்து குடிக்கிறான். காஃபி குடிக்கிறது எல்லாம் இடது பக்கம். குல் மிம்மா எலிக், அருகிலிருந்து எடுத்து சாப்பிடுங்கள். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு சாப்பிடக்கூடாது. அருகிலிருந்து எடுத்து சாப்பிட வேண்டும். சாப்பிடும் ஒழுக்கத்தில் கூட ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழகு பார்வை. அல்லாஹு அக்பர். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் இந்த ஒழுக்கத்தை பற்றி பேசுவான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனா இன்னைக்கு தான் ஒழுக்கம் இல்லாம போயிடுச்சு, அது வேற விஷயம். தமிழன் பகுத்தறிவாளன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுகிறான். அவதாரங்களை 10ஆக்கி, கோள்களை 9ஆக்கி, திசைகளை 8ஆக்கி, நாட்களை 7ஆக்கி, சுவைகளை 6ஆக்கி, வினைகளை 5ஆக்கி, வேதங்களை 4ஆக்கி, கனிகளை 3ஆக்கி, இனங்களை 2ஆக்கிய மனிதன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகவே இந்த தமிழன் வைத்திருக்கிறான். ஒழுக்கம் மட்டும் ஒண்ணுதான். இந்த ஒழுக்கம் பெருமானார் கற்றுக் கொடுத்த பேரொழுக்கம். அல்லாஹு அக்பர். எப்படி ஆடை அணிவது என்பதிலிருந்து எப்படி பேசுவது, எப்படி நடப்பது, அத்தனையிலும் நேர்த்தியாய் பெருமானார் இந்த சமூகத்திற்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதனால செயலிலும் பேரழகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் மிக இல்லை. 5ஆவதாக ஜமாலுல் ஹால், நிலை அழகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்திகாமா, இஸ்திகாமா ஒரு செயல்ல தொடர்ந்து செய்யணும். அல்லாஹ் தன்னுடைய கசானாவை திறக்கணும்னா ஒரு செயலை தொடர்ந்து செய்யணும். சில பேர் பார்த்தா பிசினஸ் 6 மாசத்துக்கு ஒருக்கா மாத்திக்கிட்டே இருப்பான். 6 மாசத்துக்கு ஒருக்கா திடீர்னு பனியன் கடை வச்சிருப்பான், திடீர்னு பார்த்தா துணி கடைக்கு மாறிடுவான், திடீர்னு பார்த்தா ஆப்ப வித்துக்கிட்டு இருப்பான். என்னடா போன வருஷம் போன மாசம் தான் துணி கடை வச்சிருந்த, இப்ப ஆப்ப கடை வச்சிருக்கிற. நாளுக்கு நாள் மாற்றுவதில் பரக்கத்தில்லை. இஸ்திகாமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே என்னென்னவோ செய்து பார்த்தார்கள். ஆனால் அந்த ஈமானில் அவர்கள் இருந்த இஸ்திகாமத் இந்த சமூகத்திற்கு பெரிய பாடம். ஒருத்தர் ஒரு தொழில நிரந்தரமா இருந்தா அல்லாஹ் வானின் கதவையும் திறப்பான், பூமியின் கதவையும் திறப்பான். அதற்கு உதாரணம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். 6ஆவதாக ஜமாலுல் கலாம், பேச்சழகர், சொல்லழகர். எப்படி செயலில் நேர்த்தியோ பெருமானார் சொல்லிலும் பேரழகு. அல்லாஹு அக்பர். கவிஞர்களே திகைத்து போய் நிற்கிறார்கள் பெருமானார் சொல்லுக்கு முன்னால். இந்த சொல்லிலேயே அழகு சொல் எது தெரியுமா? உண்மை. அசிதுக். சொல்லிலேயே அழகு உண்மை. பெருமானார் வாழ்நாள் முழுக்க 63 வருஷம் ஒரு பொய் சொன்னதாக வரலாறு உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு நாளாவது பொய் சொல்லாத நாள் உண்டா? இன்னைக்கு நான் பொய்யே சொல்லலன்னு கை தூக்குங்கன்னு சொன்னா சிக்கலாயிடும். அதனால நான் சொல்ல மாட்டேன். யாரும் பயப்பட தேவையில்லை இல்லையா? இமாம் கஸ்ஸாலி அன்னைக்கே சொல்லிட்டாரு, நம்மால் மௌத்தா போனோன்னு கபருக்குள்ள கொண்டு போய் வச்சானுங்களாம். முன்கர் நக்கீர் வந்தோடனே இப்பத்தானே 2 பேர் வந்துட்டு போனாங்கன்னு நம்மால். முன்கர் நக்கீர்ட்ட போய் சொல்லியிருக்கான், இப்பத்தானே வந்துட்டு போனாங்க 2 பேரும். அல்லாஹ்ட்ட போய் முன்கர் நக்கீர் கேட்டாங்களா, ரப்பே எனக்கு முன்னாடி யாரை அனுப்பிச்ச? அல்லாஹ் சொன்னானா, இதுவரைக்கும் ஒரு 5 அடிக்கு மேல வாழ்ந்தான், வாழ்ந்த காலமெல்லாம் பொய்யே சொல்லி வாழ்ந்துட்டான், இங்க வந்து உங்கள்கிட்ட அடிச்சு விட்டான். பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நிறைய வீடுகள்ல நடக்கும். காலையிலேயே கடைங்காரன் போன் பண்ணிடுவான், உடனே பையன்ட்டு எடுத்துட்டு அத்தா இல்லைன்னு சொல்றா. இவன் போன் எடுத்த உடனே அத்தா வீட்டுல இல்ல, உங்க அத்தா தான்றா சொல்ல சொன்னாரு. ஆமா, முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஜனாசா தான். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். சொல்லழகர் உண்மை மட்டுமே தன் வாழ்நாள் முழுக்க, சென்ற கால செய்தி, நிகழ்கால செய்தி, வருங்கால செய்தி, அத்தனை செய்திகளிலும் பெருமானாருக்கு உண்மை மட்டும்தான். அல்லாஹு அக்பர். சென்ற கால செய்திகள் எப்படி உண்மை இருந்தது தெரியுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 உதாரணம் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன். எப்பொழுது சென்றாலும் அபூ ஹுரைரா எப்பொழுது சென்றாலும் ஷாம் தேசத்திற்கு சென்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சமுரத் இப்னு ஜுந்துப் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்பார். சமுரா நல்லா இருக்காரா, சமுரா நல்லா இருக்காரா?
ஒரு நாள் எல்லாரும் முடிச்சுக்கிட்டாங்க, நிறைய சகாபாக்கள் சிரியாவிலே இருக்கிற போது சமுராவை மட்டும் ஏன் கேட்கிறீர்கள்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்களா, நாங்க ஒரு 10 பேர் ஒன்னா இருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 10 பேரில் கடைசியில் இறப்பவர் நெருப்பில் விழுந்து ஷஹீதாவார் என்று சொன்னார்கள். 8 பேர் மௌத்தா போயிட்டாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, நானும் சமுராவும் தான் இருக்கிறோம். நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ரப்பே அந்த 10வது ஆளா என்ன ஆக்கிறாத ரப்பே, நெருப்பை தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னு. அதனாலதான் சமுரா எப்படி இருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். கடைசியில 9வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறார்கள். சமுரத் இப்னு ஜுண்டுப் ரலியல்லாஹு தஆலா கடும் காய்ச்சல், நெருப்பு மூட்டப்படுகிறது. கடைசியில ஒரு பாத்திரத்தை வைத்து மண்பானை, அதற்குள் சமுராவை இறக்க அந்த பாத்திரம் உடைந்து உள்ளே விழுந்து ஷஹீதானார்கள் என்பது வரலாறு. சென்ற காலத்திலே பெருமானார் பேசினாலும் உண்மைதான். அபூ குர்சாஃபா வீட்டிலேயே யோசிச்சுட்டு வர்ற, ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும், எது ஹைர் எது ஷர்ருன்னு கேட்கணும், எது நன்மை எது தீமைன்னு கேட்கணும். ரசூலுல்லாஹ் பெரிய பட்டியல் கொடுப்பாங்க, அதை எழுதிட்டு வரணும் என்று எண்ணிக்கொண்டு வருகிறார். அபூ குர்சாஃபா, நீ மனதிலே என்ன நினைத்து வருகிறாய் என்று நான் சொல்லட்டுமா, நீ சொல்லுகிறாயா? ரசூலே, என் மனதில் இருப்பது உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்லட்டுமா? அபூ குர்சாஃபா, சொல்லுங்கள் ரசூலே. எது ஹைர் எது ஷர் என்பதை கேட்கத்தானே வந்திருக்கிறாய். நிகழ்கால செய்தியிலும் பொய்மை இல்லை. ஆம் ரசூலே, எதை செய்கிற போது மனதிலே சந்தோஷம் ஏற்படுகிறதோ அதுதான் ஹைர். எதை செய்கிற போது மனதிலே திடுக்கமும் பதட்டமும் கலக்கமும் ஏற்படுகிறதோ அது தீமை, அதை விட்டுவிடு. நிகழ்கால செய்தியிலும் பெருமானார் பொய் சொல்லவில்லை, வருங்கால செய்தியிலும் பெருமானார் பொய் இல்லை. வருங்காலத்துக்கு ஏகப்பட்ட செய்தி பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், பொய்மை இல்லை. அல்லாஹு அக்பர். அப்ப ஜமாலுல் கலாம், சொல் அழகர், பொய்யே இல்லாத சொல்லுக்கு சொந்தக்காரர். உலகத்தில் ரசூலை தவிர வேறு யாரையுமே காட்ட முடியாது. 7வதாக ஜமாலுல் கல்ப், உள்ளம் அழகானவர்கள், இதயம் அழகானவர்கள். காரணம், 2.5 வயதிலேயே இதயத்தில் 100ஆல் நிரப்பப்பட்டவர்கள். 100. அதனாலதான் அவங்க இதயத்துக்குள்ள உலகம் போய் உட்காரவே இல்லை. ரசூலின் இதயத்திற்குள்ளே காசு பணம் அமரவே இல்லை. மதீனாவுக்குள்ள போகும்போது எந்த வீட்டில் இருந்தாங்களோ அதே வீட்டில் அந்த 10க்கு 10 தான் வஃபாத்து ஆகிறார்கள். ஆனால் மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் லட்சாதிபதிகள், பெரும் பெரும் வீட்டுக்கு சொந்தக்காரர்கள். பெருமானார் இதயத்திற்குள் போகவே இல்லையே, இல்லையா? அப்ப அந்த இதயம் எப்பொழுதுமே இதய அழகு, உள்ள அழகு. நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறை ரசூலே சொல்லுகிறார்கள். என்னுடைய தோழர் ஈசா எப்படி இதயத்திற்குள் உலகத்தை கொண்டு வரவில்லையோ, நானும் என் இதயத்திற்குள் உலகத்தை கொண்டு வரவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இருக்கிறாங்க, நடந்து போகும்போது குச்சியை வச்சு அப்படி தட்டிக்கிட்டே போறாங்க. டன் டன் ஒரு குரல் கேட்குது, சத்தம் கேட்குது, டன் டன். பார்த்தா உள்ள தங்க குடம், உள்ள தங்க காசு. நாம இருந்தா என்ன செய்வோம், போயிட்டு இருக்கிற வழியில புதையல் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹு அக்பர், நம்மால சொல்லவே அப்படி பூசணிக்காவை அமுக்கின மாதிரி அமுக்கிட்டு வந்துருவார், இல்லையா? ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தங்க குடம் தங்க காசை பார்த்துட்டு சொன்னாங்களா, உர்ரி கைரி யா கத்தலா, கொலகார பாவியே. எதை பார்த்து? தங்க குடத்தை பார்த்து, கொலகார பாவியே நீ என்ன உற்று, உர்ரி கைரி, வேற யார்ட்டையாவது போய்க்க, என்ன உற்று. அல்லாஹு அக்பர். அவங்க போயிட்டாங்க, காலையில பார்த்துட்டு போயிடுறாங்க, தங்கத்தை விட்டுட்டு போறாங்க. அவங்க போய் 5 நிமிஷத்துல ஒரு ஆள் வர்றான். பார்த்தா தங்க குடம் காசு எடுக்கலான்னு போகும்போது இன்னொருத்தன் பார்த்துட்டான். ஏய் அப்படின்னா, சரி வா ஆளுக்கு பாதியா பிரிச்சிருவோம் என்று தங்க காசு ஆளுக்கு பாதியா பிரிச்சுட்டான். அதுல ஒருத்தன் கேட்டான், 2 பேத்துல ஒருத்தன், அப்ப அந்த குடம் யாருக்குன்னா, குடம் முதல்ல பசியா இருக்கு, போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் யாருக்குங்கிறத முடிவு பண்ணுவோம். நான் என்ன இழிச்ச வாயினா சாப்பாடு வாங்க போனோன்னு தூக்கிட்டு போறதுக்கு? சரி பரவாயில்ல, நானே வாங்கிட்டு வர்றேன், உட்காந்துரு. சாப்பாடு வாங்க போயிட்டான். சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இவன் மூளை வேலை செஞ்சு
மரத்தினுடைய கட்டையை எடுத்து கூர்மையாக்கி வந்த உடனே குத்தி கொலை செஞ்சுட்டான். அவன் காசையை எடுத்து வச்சுக்கிட்டான். கிளம்பலான் இருக்கும்போது வயிறு பசி, சரி சாப்பாட்டை தான் சாப்பிட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு உட்காந்து வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டான். இவனு செத்து போயிட்டான். ஏண்டா சாப்பாட்டில் வரும்போது விஷத்தை கலக்கி கொண்டு வந்துட்டான். இவனை கொண்ட அவன், அவனை கொண்டா இவன், 2 பேரும் செத்து கிடக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே சாயந்தரம் இந்த பக்கத்து வந்தாங்க. அந்த தங்க குடமும் காசு இருக்கு, 2 பேர் செத்து கிடக்கிறானுங்க. பார்த்து சொன்னாங்களா, யா கத்லா, கொலகார பாவியே, காலையில தான் பார்த்துட்டு போனேன், மாலைக்குள் 2 பேரை சாய்த்து விட்டாயா, கொலகார பாவியே. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த பணம், உலகத்திலே பணம் நிம்மதியை கொடுத்தது என்று உலகத்தில் யாரும் நிரூபிக்கவில்லை. பணத்தால் நிம்மதி இல்லை, பணத்தால் சந்தோஷம் இல்லை. ஆனால் உலகம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். பெருமானார் அந்த பணத்திற்கும் உலகத்திற்கும் இதயத்திற்குள் இடமளிக்காமல் வாழ்ந்தார்கள். உள்ள அழகர். 8வதாக கண்மணி ரசூலுல்லாஹ் ஜமாலுர் ரூஹ், ஆத்ம அழகர். ரூஹுக்கும் பெருமானாரின் ரூஹும் அழகு, ரூஹும் அழகு, பேரழகு. ஆலமுல் அருவாகிலே இருக்கிற நபிமார்களை எல்லாம் ரூகுகளை எல்லாம் எடுத்து வைக்கிற போது அந்த ரூகுகளிலேயே பேரழகு மிக்க ரூகாக எந்த ரூகுதான் இருந்தது? பெருமானாரின் பேரொளிதானே இருந்தது. இந்த நூறு இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் இல்லை என்று ரப்புல் ஆலமீன் சொன்னானே, அந்த ரூகிலேயே பேரழகர். உள்ளம், இந்த ரூஹ் எப்ப சந்தோஷம் அடையும் தெரியுமா? ரூஹின் சந்தோஷம். ஒருத்தருக்கு உடம்பு இருக்குது, ரூஹும் இருக்கா இல்லையா? உடலும் இருக்கிறது, உயிரும் இருக்கிறது. இந்த உயிர் எப்பொழுது சந்தோஷம் அடையும் என்றால் ஏழைக்கு தருகிற போதுதான் சந்தோஷம் அடையும். பெருமானார் வாழ்நாள் முழுக்க மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்தவர்கள். ரூஹை சந்தோஷமாக வைத்த ரூஹ் அழகர். அல்லாமா ரூமி இதற்கு அழகாக உதாரணம் கொடுப்பார்கள். ரூஹும் உடலும் பேசிக்கொண்டதாம். ரூஹும் ஜசதும், உயிரும் உடலும் பேசிக்கொண்டதாம். இந்த உயிர் சொல்லிச்சான், உன்னை எத்தனை கிலோமீட்டர் நான் தூக்கிட்டு போயிருக்கேன் தெரியுமா? உயிர் இருக்கிறதுனால தான் நான் சேலத்துல இருந்து வந்திருக்கிறேன். அத்தனை கிலோமீட்டர் உயிர் தான் தூக்கிட்டு வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, 50 வருஷத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கோம். ஊட்டியில இருந்து ஏறி இறங்கி எத்தனை தடவை கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். அப்ப உன்னை இவ்வளவு தூரம், உனக்கு குழந்தை கொடுத்தது என்னாலதான், ரூஹுனாலதான், சம்பாதிக்கிறது என்னாலதான், எல்லாம் என்னாலதான். இப்படியே வரிசையா ரூஹு சொல்லிச்சு. கடைசியில இந்த உயிர் உடலை பார்த்து சொன்னதாம், இவ்வளவு நான் உனக்கு செஞ்சிருக்கிறேன், எனக்கு கூலி வேண்டும். யாத்தினி உஜ்ரத்தி, எனக்கு கூலி கொடு. உடம்பு கேட்டுச்சா, உனக்கு என்ன கூலி? நான் எதில் சந்தோஷம் அடைகிறேனோ அதுதான் எனது கூலி. அப்ப உடம்பு உயிரை பார்த்து கேட்டுச்சா, நீ எப்பொழுது சந்தோஷம் அடைவாய் உயிரே? உயிரே, நீ எப்பொழுது சந்தோஷம் அடைவாய்? ஏழையின் கையிலே கொடுக்கிற போது நான் சந்தோஷம் அடைவேன் என்று உயிர் சொன்னதாம். நீங்களும் அப்படித்தான் பாருங்களேன். கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த முடியாத ஏழைகள் வருகிற போது, கொடுக்கிற போது அல்லாஹ் ஒரு பேரின்பத்தை கொடுப்பான், ஆனந்தத்தை கொடுப்பான், ரூஹ் சந்தோஷம் அடையும். கங்கா ஹாஸ்பிட்டல்ல கண்டதை சொல்லுகிறேன். ஒரு அம்மா பிள்ளையோடு வருது. அம்மா மாற்று மத சகோதரி, கால் உடைஞ்சு போச்சு, 70,000 ரூபாய் கொடுத்தா ஆபரேஷன் என்று சொன்னார்கள். 70,000 என்னிடத்தில் இல்லை, என் பேரப்பிள்ளையை காப்பாற்ற வேண்டுமே என்று கதற ஒரு தாடி ஒரு தொப்பி வந்தார். 70,000 ஒரு செக் போட்டு அந்த அம்மா கையில கொடுத்தாரு. அந்த அம்மா கீழே விழுந்து உருண்ட உருளல், அழுத அழுகை. அவர் போகும்போது சொல்லிட்டு போனாரு, ஹசரத், என் வாழ்நாளில் இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்ததே இல்லை, பார்த்ததே இல்லை. இந்த ரூஹின் அழகு கொடுப்பதில் இருக்கிறது. பெருமானார் வாழ்நாள் முழுக்க தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளாத ஆன்மீக அழகர், ரூஹ் அழகர். 9வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாலுல் வஜஹ், முகம் எப்பொழுது அழகு பெறும் தெரியுமா? பெருமானாரே சொல்லுகிறார்கள், குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, தொழுகையில் தான் முகம் அழகு பெறுகிறது. ஒருத்தருக்கு அழகு, பிரகாசமான அழகு எப்பொழுது கிடைக்கும் என்றால்
தொழுகையின் பொழுதுதான் கிடைக்கிறது இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுக்க தொழுகை 5 நேரம் தொழச் சொன்ன ரசூல் தான் 8 நேரம் தொழுதார்கள். இன்னைக்கு நம்மால் தொழுகைன்னாவே பயப்படுறான். ஒரு ஊர்ல பள்ளிவாசலுக்கு நேரா வீடு, கிராமம், பள்ளிவாசலுக்கு நேர் வீடு. அங்க இருக்கிற மாடெல்லாம் பள்ளிவாசலுக்கு வருது, வந்து உள்ள இருக்க புல்லு அது இதெல்லாம் சாப்பிடுது. அவர் வர்றதே இல்லை. ஒரு நாள் மோதினார், மாட்டை பிடிச்சி கட்டி வச்சிட்டார். எப்ப பார்த்தாலும் உங்க மாடு பள்ளிவாசலுக்கு வந்திருக்குன்னு கட்டி வச்சிட்டார். உடனே நேர் வீட்டுக்காரன் வந்தானே, வாயில்லா ஜீவன் தெரியாம வந்துருச்சு, நான் என்னைக்காவது வந்திருக்கேனா? வாயில்லா ஜீவன் தெரியாம வந்துருச்சான், நான் என்னைக்காவது வந்திருக்கேனா? நம்ம சமுதாயத்தினுடைய நிலை, இபாதத்திலே இந்த சமூகம் படுகிற பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைகளிலும் இபாதத்தை கொண்டுதான் அழகை தேடினார்கள். நிறைவாக பண்பாட்டு அழகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்தினுடைய பண்பாடு எவ்வளவு அழகாக இருந்தது! சமயோஜிதம், நாகரீகம், பண்பாடு, இதிலெல்லாம் நாயகத்தை போன்ற அழகர் உலகத்தில் யாரும் இல்லை. ஒரு வரலாறை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா தகப்பனார் நிறைய கடன். ஜாபிர் ரலியல்லாஹுவுக்கு வயது 23. போர்க்களத்திலிருந்து திரும்புகிறார்கள். ஏழ்மையின் உச்சம். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஏழ்மையின் உச்சம். அத்தா வேற நிறைய கடனை வச்சுட்டு போயிட்டாரு, எக்கச்சக்கமான கடன். பொம்பளை புள்ள வேற 7 பொம்பளை புள்ள. அதனால ஒரு கிழட்டு ஒட்டகையில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வந்து கொண்டிருக்கிறார்கள். கிழட்டு ஒட்டகை, 23 வயசுல கிழட்டு ஒட்டகை. 23 வயசு பையனை பார்க்கலாம், அந்த வண்டி வச்சிருப்பான் இல்லையா? அவன் வச்சிருக்கிற வண்டியே ஒரு அழகா இருக்கும், தினுசா, என்னமா டியூக். அந்த வண்டிக்கு வேறொரு பேர் சொல்றானுங்க இப்ப தமிழ்நாட்டில், அந்த பேரை நான் இங்க சொல்லல. ஆனா அந்த 23 வயசுக்கே இருக்கிற அந்த பண்பு. கிழட்டு ஒட்டகையில் ஜாபிர் ரலியல்லாஹு வருகிறார்கள். பெருமானார் கேட்கிறாங்க, என்ன ஜாபிர், கிழட்டு ஒட்டகையில் வருகிறீரே? ரசூலே, இதுவே எனக்கு பெரிய விஷயம் ரசூலே. கிழட்டு ஒட்டகம், என் தகப்பனார் நிறைய கடனை வைத்திருக்கிறார், பொம்பளை புள்ள சகோதரிகள் வேறு நிறைய இருக்கிறார்கள், இதுவே பெரிய விஷயம். அந்த ஒட்டகம் நடக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையை வைத்து வருடுகிறார்கள். அந்த ஒட்டகம் பீடு நடை போடுகிறது, வேகமா நடக்கு. பெருமானார் கேட்டாங்க, ஜாபீர், ஊருக்கு செல்கிறீர்களே, ஹுனைனிலிருந்து செல்கிறீர்களே, உங்க சகோதரிகள் எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்களே. துபாய்க்கு போயிட்டு மாப்பிள்ளை வெறுங்கையோட வீட்டுக்குள்ள வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கப்பூருக்கு போயிட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, பொம்பளை ஏத்துக்குவாங்களா? பொண்டாட்டி திரும்ப போயிட்டு வாயான்றுவா இல்லையா? ஜாபீர், உங்க சகோதரிகள் எல்லாம் எதிர்பார்ப்பார்களே, அவர்களுக்கு என்ன வாங்கி வைத்திருக்கிறீர்கள்? என்னிடத்தில் என்ன இருக்கிறது ரசூலே வாங்கி வைப்பதற்கு? என்னிடத்தில் எதுக்குமே இல்லையே ரசூலே. பெருமானார், ஏன் இல்லை? இந்த ஒட்டகம் இருக்கிறதே, இதை எனக்கு விலை பேசிவிடு, ஒட்டகத்தை கொடுத்து விடு. கிழட்டு ஒட்டகம் ரசூலே, வேண்டுமானால் உங்களுக்கு அன்பளிப்பு ரசூலே. அன்பளிப்பெல்லாம் வேண்டாம், இந்த ஒட்டகத்திற்கு விலை பேசு. பொதுவாக அஜரத்துமார்க செருப்பு கடைக்கு போனாக்கா நீங்க பார்த்து பறக்கத்துக்கு ஏதாவது கொடுங்கம்மாங்க இல்லையா? ஆனா இப்ப இருக்கவங்க எல்லாம் உஷாரா இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். அன்பிற்குரியவர்களே, பெருமானாரே, பறக்கத்துக்கு ஒரு திருகம் கொடுங்க ரசூலே. பெருமானார், இந்த ஒட்டகம் 1 திருகத்தை விட அதிகம், அப்ப 2 கொடுங்க ரசூலே. 2ஐ விட அதிகம். பேசி பேசி பெருமானார் 800 திருகத்திற்கு வாங்குகிறார்கள். 800 திருகத்தை நான் தருகிறேன் மதீனாவிலே, வீட்டுக்கு தேவையானதையெல்லாம் வாங்கிக் கொண்டு வீட்டுக்குள் செல்லுங்கள் ஜாபிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு ரசூலிடத்திலே கேட்க வைக்கப்பட்டு புறப்பட்டு விட்டார்கள். பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள், பிலால், வாருங்கள் பிலால், என் தோழர் வீட்டுக்கு செல்வதற்குள் இந்த 800ஐ கொடுங்கள், அவர் வீட்டுக்கு தேவையெல்லாம் வாங்கிக் கொள்ளட்டும். பிலால் ரலியல்லாஹு ஓடி போய் 800 திருகத்தை கொடுத்து, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ வாங்கிக்கங்க, என்னெல்லாம் தேவையோ. 800 திருகத்துக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் பிலால் ரலியல்லாஹுவை அழைத்தார்கள். பிலால்,
என்ன ரசூலே, இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து சென்று பெருமானாரின் அன்பளிப்பு என்று ஜாபிரிடத்திலே கொடுத்து விடுங்கள். அவரின் கண்ணியமும் குறையக்கூடாது, காரியமும் நடக்க வேண்டும். இதை போன்ற பண்பாட்டாளர் உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? பண்பாட்டு பேரழகன். அப்ப குணத்திலே, நடையிலே, அழகிலே, அத்தனையிலும் பெருமானாருக்கு நிகர் பெருமானார் தான். அந்த பேரழகு நாயகத்தை என்ன வார்த்தைகளை தொகுத்தாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா மூளைகளையும் ஒன்றாக்கி, மனுஷ மூளை எல்லாத்தையும் ஒன்னாக்கி இருக்கிற சக்தி எல்லாம் கொடுத்து பெருமானாரை புகழச் சொன்னாலும் பெருமானாரின் புகழை புகழ்ந்து முடிக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான அறிவு பேரழகர் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை எடுப்போம், வழி நடப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.